ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அடையாள அட்டைகளை விநியோகிக்கும் நடவடிக்கை தொடர்பில் அரச பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு ஏற்பாடு செய்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. நுவர்லியா மற்றும் பதுளை மாவட்டங்களில் அதிக அளவிலானோர் அடையாள அட்டைகள் இல்லை என்ற விடயம் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நடமாடும் சேவைகளை நாம் முன்னெடுத்தோம். தற்பொழுது யாழ்ப்பாணத்திலும் நடமாடும் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதுவரையில் 75,000 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. 75,000 விண்ணப்பங்களுக்கான அடையாள அட்டைகளை இந்த வருட இறுதிக்குள் விநியோகிக்க முடியுமா? 15ஆம் தேதியின் பின்னர் கிடைக்கும் விண்ணப்பங்களுக்கான அடையாள அட்டைகளை 8ஆம் தேதிக்கு முன்னர் வழங்கும் விசேட திட்டம் உள்ளதா? මෙහෙමයි. දැන් ඇත්තටම මේ ඡන්දය දෙමීම සඳහා 2004 අංක 2004-14 இலக்க விசேட தேர்தல் நடைமுறை சட்டத்திற்கு அமைய வாக்களிப்பதற்கு அடையாள அட்டை அவசியமாகும். எனினும் இவர்களின் விண்ணப்பங்கள் உரிய நேரத்தில் கிடைக்க வேண்டும். இதன்போது நான் அசௌகரியத்தை எதிர்நோக்கின்றேன். அதனால் மாற்று நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டும். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ஆண்டனோ விமானத்தின் விசாரணைகள் தொடர்பிலும் கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஆண்டனோ விமானம் தொடர்பான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. இதுவரையில் அந்த அறிக்கை கிடைக்கவில்லை. இறுதி அறிக்கை கிடைக்கும் வரை அது தொடர்பில் எதனையும் நம்மால் கூற முடியாது. தற்போதைய விசாரணைகளின் நிலைமை என்ன? விமானம் உடைந்து விழுந்த ரப்பர் தோட்டத்தில் கருப்பு பெட்டி கிடைத்ததா? அதில் சந்தேகம் இல்லை. கருப்பு பெட்டி என்பது செம்மஞ்சள் நிறத்திலேயே காணப்படும். கருப்பு பெட்டி என கூறப்படும் அந்த உபகரணம் கிடைத்துள்ளது. அதில் உள்ள தகவல்கள் குறித்து விசாரணை குழுவினர் ஆராய்ந்து வருகின்றனர்.